தொழில் முனைவோர் நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் பண தட்டுப்பாடு பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சீரியஸ் மேட்டர், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதனால் கொஞ்சம் காமெடி கலந்து சொல்கிறோம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் சரியாக பார்க்கலன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு போன தடவை முடித்தேன். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரொம்ப சீரியஸ் மேட்டர், அதனால் கொஞ்சம் காமெடி கலந்து சொல்கிறோம் இந்த எபிசோடில். நண்பர் ஒருவர் உடம்பு சரியாயில்லை, ஐசியூவில் இருக்கார். அவரை பார்க்குறதுக்கு இன்னொரு நண்பர் போகிறார். போகிறவர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிற பொழுது என்னப்பா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது நோயாளியாக படுத்துக்கிட்டு இருக்கிறவர் உடம்பெல்லாம் துள்ளி ஏதோ சைகை காட்டுறாரு. அவர் என்ன சைகை காட்டுறாரு, அதன் மூலமாக என்ன சொல்ல வராருன்றதையே தெரிஞ்சிக்காம தொடர்ந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். என்ன நடந்திருக்குது அங்கே? அவருக்கு ஆக்சிஜன் போகுதில்லை, பிராணவாயு போகுதில்லை, டியூபு. அந்த டியூபு மேலே இவர் ஏறி நின்றுக்கிட்டு இருக்கார். இவர் எதுக்கு வந்திருக்காரு? நண்பருனுடைய உடல் நலம் விசாரிக்க. ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, விவரமே தெரியாமல் பிராணவாயு போகிற டியூபு மேலே காலை வச்சு அழுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மூச்சு காற்று போகலை. அவர் அதை தான் உடம்பெல்லாம் அசைச்சு துள்ளி கிள்ளி சிக்னல் காட்டுறாரு. இதாங்க பிஸ்னஸில் நடக்குது. நாம் என்ன செய்கிறோம், பெரிய செலவு சின்ன செலவுங்கிறதெல்லாம் முக்கியமாக பார்க்காம வியாபாரத்தை ஆரம்பிச்சுடுறோம். 3 மாதம் கழிச்சு ஒரு செலவு வருது, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு செலவு வருது. இந்த 10,000 ரூபாய் செலவை நம்ம கணக்கிலேயே எடுக்கலை. ஆனால் இது கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு செலவு. 10,000 ரூபாயை கல்லாவிலேருந்து எடுத்து கொடுத்துட்றீங்க. நீங்கள் போங்கன்னு சொன்னால் அது போயிட போகிறது இல்லை. இந்த செலவுக்கு உண்டான நபர் நின்றுக்கிட்டு இருப்பார், கொடுங்கன்னு சொல்லுவார். 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டீங்கல்ல. இப்போ என்ன ஆகுது, அன்றைக்கி சப்ளையர் வராரு. அவர்கிட்டக்க வர்ற வெள்ளிக்கிழமை வாங்க உங்களுக்கு பணம் தரேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவர் உங்களை நம்பி வந்துட்டார். வந்தால் அவர் கொடுக்க வேண்டிய 30,000 ரூபாயில் 10,000 ரூபாய் ஷார்ட்டேஜ் இருக்குது. இதுக்கு தாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு போட்டால் அதில் ஒரு கூறு என்னன்னு அடுத்த பகுதியில் சொல்ல போகிறேன். இந்த செலவை நீங்கள் கணக்கில் எடுத்திருப்பீங்க, அதுக்கு உண்டான முதலோடு நீங்கள் வந்திருப்பீங்க. அதனால் எதிர்பாராத செலவுங்கிறது ஒரு 10% வரதான் செய்யும். அது இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய செலவு என்கிற ஒன்றை நீங்கள் திட்டத்தில் போடாமல் இருந்த காரணத்தினால் அதுக்கு நீங்கள் தயார் நிலையில் இல்லை. என்ன, சப்ளையர் அடுத்த தடவை வர்ற பொழுது அது வரைக்கும் உங்கள் பேரில் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருப்பார். ஆனால் அடுத்த தடவை என்ன சொல்லுவார் தெரியுமா, சார் பணத்தை கரெக்டாக கொடுத்துருங்க சார், சப்ளை பண்ணிடலாம், உங்களை மாதிரி கஸ்டமர் எங்களுக்கு வேணும் சார். ஆனால் போன தடவை பாருங்கள் 30,000 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபாய் குறைச்சி 20,000 கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு சார், அதனால் நீங்கள் ஒரு 50% அட்வான்ஸ் கொடுத்துருங்கம்பாங்க. இதாங்க நடக்கும் பணச்சிக்கல். செலவு வருவதை எதிர்பார்க்காமல் இருந்தால் தேவைக்கு உண்டான பணத்தை ஏதோ ஒரு இடத்தில் எடுத்து கொடுத்து விட்டு அங்கே கொடுக்க முடியாமல் திண்டாடுவோம். பணச்சிக்கல் ரொம்பவும் மோசம். போக்குவரத்து சிக்கல் மாதிரி நின்றுடுவோம். அப்படியே முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது, டிராஃபிக்கில் மாட்டிக்கிற மாதிரி. அடுத்த எபிசோடில் இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.